வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M15. இதில் வந்து தெர்மல் எரருங்கிறது சாம்சங்கில் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய இஷ்யூவில் ஒன்று. இது வந்து நமக்கு நிறையா வந்து A12 A13 எல்லா மாடல்லையும் வரக்கூடியது. இது நீங்கள் தெர்மல் எரர் வந்தாலே டேரெக்டாக வந்து சப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஸ்ட்ரிப் சேஞ்ச் பண்ணுவீங்க. இதை விட இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பார்க்குறது மூலமாக இந்த எரர் வந்து ஏன் க்ரியேட் ஆகுது, எப்படி சால்வ் பண்ணுறது, ஜஸ்ட் ஏதாவது ஜம்பர் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோஸில் வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாம்சங் M15ல் தெர்மல் எரர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் எரர் கான்ட்ரிபியூஷன் வந்து சப்போர்டு வந்து தெர்மல் எரர் வந்தோடனே சப்போர்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன காரணங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் CPU சப்போர்ட்லேருந்து தெர்மல் கம்யூனிகேஷன் சிபியூக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சார்ஜிங் நடக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து டிவைடர் சர்க்யூட் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து டிவைடர் சர்க்யூட் மேக் பண்ணல. இந்த கம்யூனிகேஷன் கனெக்டர் வழியாக தான் நடக்கும். அப்போ உங்களதில் ஸ்டிப்பில் பிரச்சனை இருந்தாலும் சப்போர்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெர்மல் எரருங்கிறது க்ரியேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கனெக்டர்லேருந்து சிபியூக்கு தெர்மல் லைன் வந்து பாஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபியூலேருந்து கனெக்டர் இந்த லைன் வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி டிஸ்கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்டரும் சிபியூ இது ரெண்டையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லைனோட ஆரிஜின் பாயிண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்லேருந்து வரும். சப்போர்ட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் லைனு சப்போர்ட்லேருந்து கனெக்டர் வழியாக உங்கள் சிபியூக்கு போனால் மட்டும்தான் சார்ஜிங் ப்ராப்பராக ஏறும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர் வந்து சப்போர்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டரை கம்பல்சரி கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிவைடராக மேக் பண்ணுறாங்கன்னா 2 ரெசிஸ்டர் இருக்கும். ஆனால் இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 ரெசிஸ்டர் இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. இதை வந்து அவங்க வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து கிரவுண்ட் ஆகலைனாலோ, இந்த ரெசிஸ்டர் வேலை செய்யாமல் போயிட்டாலோ, இல்லை கனெக்டர் ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களுக்கு தெர்மல் எரர் க்ரியேட் ஆகி உங்களோட சார்ஜிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் M15ல் நடக்கிறது. இதை வந்து நம்ம வந்து இப்போ போர்டில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் வந்து தெர்மல் லைன் வந்து ஆல்மோஸ்ட் 2 ரெசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் இந்த போர்டை வந்து டயக்னைஸ் பண்ணுறப்ப என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா இந்த 2 ரெசிஸ்ட்டுமே R1 R2 அப்படின்னு நினச்சிட்டு தான் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ரெசிஸ்டர் வச்சு டிவைடர் வந்து மேக் பண்ணல. கீழே வந்து ஒரு ரெசிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணுறதுக்கு கம்பல்சரி உங்களுக்கு மெயின் போர்டு வந்து கனெக்ஷனில் இருக்கணும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் முதல்ல இந்த வீடியோ க்ரியேட் பண்ணது. இது என்னென்னா எனக்கு R2 ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டில் இருக்குது. இதுதான் R2 ரெசிஸ்டர். இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரவுண்டு, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பல்சரி வேல்யூன்னு ஒன்று வரணும். ஆனால் எனக்கு வந்து வேல்யூ வரலை. வேல்யூ வர்றதுக்கு பதிலாக எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக 0 வந்துருச்சு. ஃபால்ட்டு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஃபால்ட்டு தான். எனக்கு வந்து இந்த தெர்மல் ரெசிஸ்டருங்கிறது எனக்கு கம்பல்சரி வந்து கிரவுண்ட் ஆகக்கூடாது. எனக்கு வந்து கிரவுண்ட் ஆகிறதுனால தான் எனக்கு வந்து ப்ராப்ளம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து செக் பண்ணுறேன். எனக்கு செக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த செக் பண்ணும்போது எனக்கு கிரவுண்டு வந்து ரிமூவ் ஆகிடுது. இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஷார்ட் வந்து மெயின் போர்டுலேருந்து தான் இங்கே வந்திருக்கு. சப்போர்ட்லேயே டைரெக்டாக இங்கே வந்து ஷார்ட் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் போர்டில் நான் வந்து கனெக்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் முன்னாடி சொன்னது தான். சிபியூக்கும் கனெக்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த கனெக்டரில் உள்ள கம்யூனிகேஷன் சப்போர்டுக்கு ஃப்ளக்ஸ் வழியாக வரும். சப்போர்டில் உள்ள ரெசிஸ்டர் இங்கே உள்ள தெர்மலை வந்து மானிட்டர் பண்ணும். இதுதான் இங்கே நடக்கிற ப்ராசஸ். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிபியூலேருந்து சப்போர்டு வரக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா 00 ஷார்ட்டில் இருக்குது. இப்போ நான் கனெக்டரில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பேட்ரி தெர்மல் அப்படின்னு THMன்னு போட்டிருக்குல்ல, இந்த லைன் வந்து எனக்கு வந்து ஃபால்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இது வந்து கிட்டத்தட்ட 15வது பின்னு. பேட்ரி THM அப்படிங்கிற பின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்று வந்து கனெக்டரில் 17வது பின்னாக இருக்குது. நான் இந்த பின்னை செக் பண்ணும்போது எனக்கு கம்பல்சரி வேல்யூங்கிறது வருது அப்படின்னா
எனக்கு ஸ்டிப்பு தான் ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இந்த பின்னே எனக்கு ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு அங்கே ஏதாவது வேறு ஏதாவது காம்பனண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது கனெக்டரில் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மெயின் போர்டை வந்து செக் பண்ணுவோம். நம்ம 15வது பின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட்டில் இருக்குது. இந்த பின்னு ஏன் ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த கனெக்டர் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணும்போது இது ஆக்சுவலாக டிஸ்பிளே வராததுக்காக இந்த கனெக்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகிருக்கு அப்படின்னா, பக்கத்து மின் வந்து கிரவுண்ட் கூட இந்த தெர்மல் லைன் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு சப்போர்ட்டில் வந்து அந்த ரெசிஸ்டர் வந்து டைரெக்டாக வந்து 0 கிரவுண்ட் எடுக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணாலே இந்த ஷார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, தெர்மல் எரர் வந்து சால்வ் ஆகிடும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கில் நிறைய எரர் வந்து க்ரியேட் ஆகும். தெர்மல் எரர், ப்ரோக்கன் கேபிளு, சார்ஜிங் எரர், இந்த மாதிரி கனெக்டர் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் கனெக்டரை சரியாக ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு நிறைய எரர் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஷார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஷார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங்கில் ரெகுலராக வரக்கூடிய ஃபால்ட்டு தான். ரொம்ப ஆனால் ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஃபால்ட்டு தான். இதுக்கு வந்து நார்மலாகவே நம்ம சிசி போர்டு மாற்றி பார்ப்போம், ஸ்ட்ரிப்பு மாற்றி பார்ப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்க்யூட்ஸ் தெளிவாக தெரியுங்கிறப்ப நம்ம வந்து சிசி போர்டெலாம் வந்து மாற்றணுன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது லைன் மிஸ் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து ரெடி பண்ண முடியும். சர்க்யூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவே போடுறது. உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்குது. வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்மளதில் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் கோர்ஸும் போட்டிருக்கோம். அதையும் ஃப்ரீ டயத்தில் உட்காந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்.